வெயிலில் நின்று கொண்டிருக்கின்ற அன்பு தோழர்கள் மன்னிக்கவும், இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் இந்த நிகழ்ச்சி முடிய இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பேசிய அன்புக்குரிய முத்தரசன் அவர்களும் அன்பு சகோதரி வாசிக் அவர்களும் அதுபோல அனைத்து கட்சி தலைவர்களும் மிகச்சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர வரைவு, வாக்காளர் வரைவு, இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் வரைவை தயாரிக்கின்ற பொறுப்புக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பு. தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது என்றால், கடந்த 4ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டு, அந்த அறிக்கை மூலம் இந்த 4/11 முதல் 4/12 வரை ஏறத்தாழ ஒரு மாத காலம் இந்த தமிழகத்திலே 12 மாவட்டங்கள் 12 மாநிலங்களில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வாக்காளர் சீர்திருத்த பணியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு சிறப்பு கவனம் செலுத்திய வகையில் பட்டியல்களை கொடுத்திருக்கிறார்கள், விண்ணப்ப படிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். விண்ணப்ப படிவம் இதுவரை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கே அண்ணன் முத்தரசன் அவர்கள் கிண்டலாக சொன்னார்கள், உங்களுக்கு வந்திருக்கிறதா என்று வரல, அம்மா வாசிக்கு வந்திருக்கிறதா வரல. இப்ப மிக முக்கியமான தோழமை கட்சிகளுடைய தலைவர்களுக்கு வீட்டிற்கே வரவில்லை என்றால் மற்ற யாருக்கு சென்றிருக்கும் என்று கேள்வி. அதற்காக கிண்டலாக செய்தார். நான் கேட்கிறேன், 2 படிவங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கு 2 படிவங்கள் கொடுக்க வேண்டும். 2 படிவத்தில் 1 தான் கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் திருப்பி போய் கேட்டால் திருப்பி 1 வழங்கப்படுகிறது. முதல்ல அப்படிப்பட்ட ஒழுங்கினமே நடைபெற்றிருக்கிறது கிராம பகுதியில். இப்படி பல இடங்களில் விண்ணப்ப படிவம் வழங்குவதிலேயே தவறு நடந்திருக்கிறது. இந்த விண்ணப்ப படிவம் சரியாக வழங்கப்படவில்லை என்று நம்முடைய இயக்கத்தோழர்கள், தோழமை கட்சி தோழர்கள் சென்னையில் இருக்கின்ற தலைமை அலுவலகத்தில் போய் கேட்க நிறுவனத்தை திரும்பவும் அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாத காலம் 12 மாநிலங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த பணி, படிவங்களை வழங்கி அந்த படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறுகின்ற அந்த பணி நடைபெறுகிறது சொன்னால், அந்த பணி முழுமையாக நடைபெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையத்தை நம்பி பிரயோஜனமே கிடையாது. எல்லா தேர்தல் ஆணையத்தினுடைய ஒழுங்கினத்தை பற்றி அண்ணா பேசினாங்க, அம்மா பேசினாங்க, எல்லாம் உண்மைதான். இது நடைமுறையிலே இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது அதை கரெக்ட் மெஷர்ஸ் எடுக்க போறதில்லை. கரெக்ட் மெஷர்ஸ் எடுக்கலாம் என்ன ஆகும்? பீகார்ல தான் நடக்கும். பீகார்ல என்னாச்சு? இதே மேல ஒழுங்கினங்கள் இருக்கிறது என்று தளபதி அவர்கள் பேசினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள், ஆர்ப்பாட்டம் அறிவித்தார்கள், போராட்டம் அறிவித்தார்கள். எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிந்து என்ன ஆச்சுன்னா, தேர்தல் நடந்துருச்சு. தேர்தலே நடக்கக்கூடாது என்று இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இன்றைக்கு நாம ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இதனுடைய விளைவு என்ன? உடனே வித்ரா பண்ண போறாங்களா? பண்ண மாட்டாங்க. இது தொடர்ந்து நடந்த ஒழுங்கினங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டை இன்டர்வியூ பண்ணுச்சு. சுப்ரீம் கோர்ட் பீகாருடைய வழக்கில் என்ன சொல்லுச்சுன்னா, பீகாரில் போடப்பட்டிருக்கிற வழக்கின் முகாந்திரத்தை பார்த்தால் 65 லட்சம் பேர் வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறார்கள், பெயர் இல்லை, இது சந்தேகமா இருக்குது. அது மட்டும் இல்ல, திருப்ப படிவம் கொடுக்கப்பட்டு ஃபில்அப் பண்ணாங்களா, அதுல கூட தவறு நடந்தது. எப்படி உளவு படிவு இந்த படிவத்தில் இருக்கின்ற குறிப்புகள் எடுக்கப்பட்டு அந்த குறிப்புகள் அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு வாக்காளரும் பதில் சொல்ல முடியும்? ரொம்ப கேவலிக்குறியாக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தை சாடுன்னு சாடுறாங்க. ஒவ்வொரு வழக்கிலையும் சாடி இருக்கிறாங்க, கேவலப்படுத்திருக்கிறாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இதையும் மீறி ஒரு தேர்தல் வந்தது. இதையும் மீறி தேர்தல், இன்றைக்கு ஒரு தேர்தல் நடக்கிறது, முன்னால ஒரு தேர்தல் நடந்துச்சு, 2ஆம் கட்ட தேர்தல் இன்னையோட தேர்தல் முடிகிறது. இந்த தேர்தல் எதற்காக நடக்கிறது? அரசியல் சட்டம் ஒவ்வொருவருக்கும் உரிமை கொடுத்திருக்குது. ஒரு வாக்கு, ஒருத்தர்னா இந்திய நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவருக்கு ஒரு வாக்கு. அது மாதிரி நம்ம குடியுரிமை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு உண்டு என்று அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையை தேர்தல் ஆணையம் களவாடி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த எஸ்ஐஆர் சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் செஞ்சுட்டு இருக்குது. அது ரொம்ப தீவிரமா செஞ்சிருக்கு. தீவிரமா செய்யறதுக்கு காரணம் பிஜேபியினுடைய கட்டளை.
பிஜேபியினுடைய கட்டளை, பிஜேபியினுடைய வேட்டனையாக இருந்து கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் ஆணையம் அதனுடைய கடமைகளை மறந்து தேர்தல் எந்த அளவுக்கு ஒருங்கிணமாக நடைபெற வேண்டும் என்பதற்கு அவர்களே அடித்தளமாக அமைகிறார்கள். இது கண்டிக்கின்ற முகத்தான் தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட 3-4 தடவை நம்முடைய தோழமை கட்சி இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் ஆலோசனை நடத்தினாங்க. என்ன செய்யலாம் படிப்படியா ஆலோசனை நடத்தினாங்க. படிப்படியா அவங்களுடைய ஆலோசனை கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் கூட தோழமை கட்சிகளுடைய வேண்டுகோள். அவங்க சொன்னாங்க பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த வேண்டும், இல்ல வேறு வழியில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும், போராட்டங்கள் நடத்த வேண்டும், சும்மா இருந்துடக்கூடாது என்று திரும்ப திரும்ப அவர்கள் சொன்னதன் விளைவாக தலைவர் அவர்கள் ஒரு தேதி அறிவிச்சு நம்ம செய்யலாம் அன்றைக்கு சொன்னதன் விளைவாக இன்றைக்கு இந்த தேதியில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், தமிழகத்தினுடைய ஒவ்வொரு ரெவன்யூ மாவட்டத்திலும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டத்துக்கு இதனுடைய வெற்றி இந்த கூட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கோம். அண்ணனுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். இவ்வளவு போராட்டத்தில் இவ்வளவு பேரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம், இதுதான் மிகப்பெரிய சக்சஸ், ஒரு வெற்றி என்று நான் சொல்ல முடியும்.